வணக்கம், நான் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி Day-5ல் நம்ம வித்தின் ஸ்டேட், அதாவது சேல்ஸ் அதர் ஸ்டேட்டில் நம்ம எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுறது டேலி ப்ரைமில் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போகலாம். அதுக்கு நம்ம டேலி ப்ரைமுக்கு போயிடுவோம். அண்ட் தென் வவுச்சர் போயிடுவோம். வவுச்சரில் ஒருவேளை உங்களுக்கு ஒரு ரிசிப்ட்லேயோ பேமெண்ட்லேயோ இருந்ததுன்னா நீங்கள் சைடில் சேல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அல்லது F8 கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இன்னொரு கஸ்டமர் நம்ம அதர் ஸ்டேட் கஸ்டமர் நியூ கஸ்டமர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அதர் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துக்க போகிறோம். கஸ்டமர் அதர் ஸ்டேட்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு ஸோ அண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டார் உங்களுக்கே தெரியும். கஸ்டமர் அண்டர் சன்ட்ரி டெப்டார், சப்ளையர் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படிங்கிறது. ஸோ அதர் ஸ்டேட்டில் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் தான். ஏன்னா நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு தான் சேல் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் இங்கே கர்நாடகாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கர்நாடகாவை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதர் ஸ்டேட் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் சேல் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. தமிழ்நாடு தவிர மற்ற அதர் ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் நம்ம கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறோம், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ அதர் ஸ்டேட்டில் நம்ம சேல் பண்ணும்போது ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா 198 நம்பர் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆட் ஆகும், சேல்ஸ் பண்ணும்போது கம்மியாகும். இதை ஸ்டாக் இன் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம சேல் பண்ணும்போது அவங்க ஒரு பல்க் குவான்டிட்டியாக தான் அவங்க கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 குவான்டிட்டி நம்ம அனுப்புகிறதா நினச்சிக்கலாம். ட்ரெஸ் 198 இருக்குது, 100 குவான்டிட்டி இருக்குது. ப்ரைஸ் நம்ம சிங்கிளாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 ருபீஸ்க்கு பண்ணோம். ஸோ இவங்க 100 குவான்டிட்டி பல்காக பண்ணுறாங்க, அதனால் 5 ருபீஸு நம்ம இவங்களுக்கு கம்மியாகவே கொடுக்கலாம். 6500. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அக்கௌண்டிங் அலோகேஷனில் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஆனால் அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணும்போது உங்களுக்கு செப்பரேட்டாக தான் நீங்கள் பண்ணணும். சேல்ஸ் அட் 5% அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்னு நீங்கள் கொடுத்துக்கணும். அதர் கொடுத்துக்கலாம். அதர் ஸ்டேட்டில் கொடுத்துக்கிட்டு இது நீங்கள் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துக்கணும். சேல்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்ளிகேபிள், ஜிஎஸ்டி அப்ளிகேபிள், நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்ட்ரஸ்டேட்டு சேல்ஸு டாக்ஸபிள். எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு? 5%. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேட்டட் டேக்ஸ் 5%. அதில் 2.5 உங்களுக்கு வந்துடும். இது அண்டர் கூட்ஸ். ஓகேங்களா? இது நீங்கள் இப்படி எடுத்துக்கணும். அண்ட் தென் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராடக்ட் ஹெட்ஃபோன் சேல் பண்ண போகிறோம். ஹெட்ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா கையில் 199 இருக்குது. அதில் 100 ப்ராடக்ட் எடுத்துக்க போகிறோம். 90 ரூபாய் இருக்குது. அதில் நம்ம 5 ருபீஸ் கம்மி பண்ணி கொடுக்கலாம். 8500. இங்கே ஆல்ட் சி கொடுத்துக்கணும். இதில் சேல்ஸ் அட் தி ரேட் ஆஃப் எத்தனை பர்சன்டேஜ்? 12%. இது நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதர் ஸ்டேட் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அதர் ஸ்டேட்டு ஓகே. சேல்ஸ் அக்கௌண்ட் தான், அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் தான். ஜிஎஸ்டி அப்ளிகேபிள், அதில் நம்ம எஸ் கொடுத்துக்கிறோம். எஸ் கொடுத்துட்டு நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரஸ்டேட்டு சேல்ஸு டாக்ஸபிள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12% கொடுத்துக்கலாம். அதுவே 6% ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். இது கூட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஐட்டம் நம்ம செல்ஃபோன் எடுத்துக்கிறோம். அதுவும் 100 குவான்டிட்டி அனுப்புகிறோம். 9500 ரூபாய் இருக்குது. இதில் 500 ரூபாய் கம்மி பண்ணலாம், 9000க்கு கொடுக்கலாம். இப்போது நம்ம இந்த அக்கௌண்டிங் அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அட் தி ரேட் ஆஃப் 18% கவனித்து போடுங்க. அதர் ஸ்டேட் ஓகேங்களா? இது அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். இதில் ஜிஎஸ்டி அப்ளிகேபிள். இதில் நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் இன்ட்ரஸ்டேட் சேல்ஸு டாக்ஸபிள். இது 18% எடுத்துக்கங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கூட்ஸ் வந்துடும். கூட்ஸ் அதுக்கப்புறம் அடுத்து பர்ஃப்யூம் இருக்குது.
பர்ஃப்யூம் 100 நம்பர் அனுப்புகிறோம், 550 ரூபாய். இதில் வந்து 500 ரூபான்னு போட்டுக்கலாம். 500 ரூபான்னு போட்டுட்டு இது இப்போ கிரியேட் பண்ணணும். சேல்ஸு @ 28% அதர் ஸ்டேட். ஓகேங்களா? இப்போ வந்து இது அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் தான். இது ஒரு டைம் கிரியேட் பண்ணால் போதும். ஓகேங்களா? அது அடிக்கடி அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணும்போது இதெல்லாம் கிரியேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அடுத்தடுத்து எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படின்னா 28% நீங்கள் 18% திரும்ப திரும்ப நீங்கள் அதையே எடுத்துக்கலாம். இண்டஸ்ட்ரியல் சேல்ஸு டாக்ஸபிள் 28%. 28%ல் வந்து கூட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்னது டேக்ஸ் போடணும். ஓகேங்களா? இப்போ டேக்ஸ் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் டேக்ஸ், அவுட்புட் ஐஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? இது அண்டர் டியூட்டிஸ் அண்டு டாக்ஸஸ். இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டகிரேட்டட் டேக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகிருக்கும். இந்த டேக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அது எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டட் ரிப்போர்ட்டில் போயிட்டு ஜிஎஸ்டி அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டு Alt F1 கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேக்ஸும் செப்பரேட்டாக உங்களுக்கு கால்குலேட் ஆகி உங்களுக்கு காமிச்சிருக்கும். இதுவே இன்வாய்ஸில் நம்ம பார்க்க முடியுமான்னா நிச்சயமாக பார்க்க முடியும். பிரிண்ட் போயிருங்க, கரண்ட் கொடுத்துக்குங்க. கரண்ட் கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இதே உங்களுக்கு பெருசு பண்ணி பார்க்கணுன்னா Alt Z ஜூம் அப்படின்னு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,500 ரூபாய்க்கு 5% 325 ரூபா டாக்ஸு, 8,500 ரூபாய்க்கு 12% 1,020 ரூபா டாக்ஸு, 9 லட்சத்துக்கு 1,62,200 ரூபாய், 50,000 ரூபாய்க்கு 14,000 ரூபாய் டாக்ஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டாக நம்மளுடைய கஸ்டமருக்கு வந்து காமிச்சிக்க முடியும். ஓகேங்களா? இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் இன்ட்ரஸ்டேட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்குரிய டிரான்சாக்ஷனுக்குரிய டேலியோட என்ட்ரி. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு 10 டைம்ஸ் போட்டு பாருங்கள். இதை வந்து பல்க் குவான்டிட்டியாக தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கஸ்டமர் அதர் ஸ்டேட்னு கொடுத்துட்டு சிங்கிள் என்ட்ரியாகவும் போட்டு பாருங்கள். ஒரு 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? போட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.